ரூபவதியே ஊழியத்துல ஆர்கிடிவி மூலம் இன்னைக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கத்த தந்த நல்ல கிருபைக்கா என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இயேசுதான். இயேசு அவருக்குள், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஞானமும் அறிவும் அவருக்குள் இருக்கு. அவர்னா யாரு? இயேசு. இயேசுக்குள், அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த அவ்வளவு பொக்கிஷமும் இருக்கு. சரி, அதை நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். ஆண்டவரே உங்களுடைய பொக்கிஷத்தை எங்களுக்கு தாரும், நான் உங்களுடைய பொக்கிஷத்தினால திருப்தி ஆகட்டும். எல்லாரும் ஞானம்னா என்னன்னே தெரியல. ஞானம்னா இயேசுதான், அவருக்குள்ளதான் அந்த ஞானம் இருக்கு. நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு ஞானம் தேவை அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். உங்களுடைய அப்பம் மன்னா எங்களுக்கு புசிக்க பிட்டு தாரும். நாங்கள் திருப்தி அடையட்டும், மகிழட்டும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரியா? விவேகி தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம்னு நீதிமொழி சொல்றாரு. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம். இன்னைக்கு அநேகர் இல்ல, நாமளும் சரிதான், நம்ம வழியை நம்ம யோசித்து பாக்குறதே இல்லை. முன்னுக்கு வந்ததை நடந்து போயிட்டே இருக்கோம். நான் செய்யறது சரியா? நான் போற பாதை சரியா? நான் செய்கிற செயல் சரியா? நான் பேசுற வார்த்தை சரியா? அவசரத்துல நம்ம பதறி பேசிடுறோம். அது நேரம் சில நேரம் தப்பாயிருது. தப்பா பேசுறோமோ இல்லையோ, அந்த அவசர கொடுக்க மாதிரி பேசிட்டு விழுந்துடுறோம். ஐயோ தப்பா பேசிட்டோமே அப்படின்னு. அப்படி நினைக்காம நீதிமொழி 14:3 சொல்லுது, புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்குமா. அப்போ ஞானம் தங்கணும்னா நம்ம யாரா இருக்கணும்? புத்திமானா. புத்திமான்னா எங்க இருக்கு? அது என்ன? அப்போ நம்ம எந்த செயலை செய்தாலும் புத்தியா செய்யு, விவேகமா செய்யு, ஞானமா செய்யு. உனக்கு ஞானமே இல்லையே, நாமளே சொல்லுவோம் ஞானம் இல்லாம செஞ்சுட்டோம் அப்படின்னு. அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தவறுறது இயல்பு, ஆனா அதை திருத்திக்கிடணும். அதுதான் அதுல இருக்க முக்கியமான ஒரு பங்கு. அடுத்தது பார்த்தா, குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். குணசாலியான ஒரு பெண் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன்கிட்ட எப்படி பேசணும், மாமனார்கிட்ட எப்படி பேசணும், நம்ம சமுதாயத்துல எப்படி பேசணும், ஊர்ல ஒரு இடத்துல நம்மளை தூக்கி விட்டு நிப்பாட்டி விட்டுருக்குன்னு அங்க எப்படி பேசணும், எதுல அமைதியா இருக்கணும், எதுல வாயை திறந்து பேசணும், நம்மளை எழுப்பி விட்டு பேச சொல்ற இடத்துல நம்ம எப்படி பேசுறோம், இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த நாள்ல நான் என்ன பேசணும், ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யும், நான் என்ன வாயிலையும் தவறி நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. பேச்சு கொன்றும், சில வார்த்தைகள் சிலரை கொன்றும், வேதனைப்படுத்திடும். நான் அப்படி யாரையும் காயப்படுத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது சுவாமி, நான் பேசிடக்கூடாது. அப்படி யாரையாவது நம்ம பேசணும், பேசி தவறி பேசிட்டோம்னா, பேசணும்னு நினைச்சு பேசாம திடீர்னு ஒரு வார்த்தையில கோபத்திலேயோ பதட்டத்திலேயோ பேசிட்டோம்னா, நம்ம உணர்வு அடையும் போது உடனே மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா, நான் தெரியாம இந்த பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டேன், எனக்கு மன்னிங்க. வெட்கப்படவே கூடாது. மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய பண்பு. ஆண்டவரே நான் என்ன மன்னிச்சிருங்க. திரும்ப அந்த பிள்ளைய நம்ம போய் காலையில தெரியாம நான் பேசிட்டேம்மா, சாரிம்மா, மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றத பத்தி ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அந்த பெரிய பண்புள்ள குணம் நமக்கு வேணும். சரியா? அடுத்தது பார்த்தோம்னா, ஞானம் தன்னை உடையவனுக்கு, ஞானத்தை உடையவனுக்கு அது ஜீவனை தருமா. அப்ப நம்ம ஜீவன் உடையவர்களா இருக்கணும்னா ஞானம் உடையவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஞானத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், பேசுறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்குன்னா, இயேசுவை நம்ம எல்லா காரியத்திலையும், நடக்கும்போது, ஓடும்போது, பேசும்போது, ஒரு சோறு சமைக்கும் போது, எல்லா இடத்துலயும் ஆண்டவரோட நம்ம இருந்து பேசிட்டே, இயேசுவோட பேசிட்டே நம்ம வேலையை செஞ்சோம்னா எல்லா காரியமும் செம்மையா இருக்கும். வேலை செஞ்ச அலுப்பே இருக்காது, சமையல் பண்ண மாதிரியே இருக்காது, அது வேலை முடிஞ்சிடும். அப்படியா, இவ்வளவுல இவ்வளவு வேலை செஞ்சுட்டோமா, இவ்வளவு பாத்திரம் விளக்கிட்டோமா, இவ்வளவு துணி துவைச்சு காய போட்டுட்டோமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவோட பேசிட்டே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் போறதே தெரியாது. நான் பார்த்திருக்கேன் அதை, அதனாலதான் நானும் சொல்ல முடியுது. சில நேரங்கள்ல எல்லாம் அப்படிதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற போது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு பேசுவார். அதனாலதான் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறதுன்னு ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லு. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது பாருங்க. அதுதான்
கத்தர் நல்லவர்னு ருசிச்சு பாருங்கன்னு சொன்ன மாதிரி அவருடைய ஆழங்களை அறிய 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 நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்மள கத்தர் என்ன செய்வாரு, அவருடைய ஞானத்துக்குள்ள கொண்டு போவாரு. அவர் பேசுவாரு. அடுத்தது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அளக்க முடியாது, ஆராயப்பட முடியாதவைகள். அவர் இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல தேவன். ஆனா அவர் சொல்றாரு, குற்றம் உள்ளவனை குற்றம் அற்றவனாக நான் விடேன் அப்படிங்க. பயமும் இருக்கணும். அவரு ராஜான்னா ராஜா, ராஜா நம்ம ராஜா தான். ஆனா ராஜாவுக்குரிய மரியாதை, ராஜாவுக்குரிய பயம், ராஜாவுக்குரிய கனம். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு கேட்காரு. அந்த தகப்பனுக்கு ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட விளையாடுவாரு, நல்லா கொஞ்சுவாரு. ஆனா அதே நேரம் முறைக்கிறதுக்கு முந்தைய அப்பாவுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்பா தகப்பனுக்கு நம்ம பயப்படுற பயம் இருக்கணும், கனம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், அன்பு இருக்கணும், நேசம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதேதான் ஏசப்பாட்டையும், வேற ஒண்ணும் இல்ல. உலக பிரகாரமான அப்பாட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எங்க அப்பாட்டெல்லாம் நெல்லுன்னா நிக்கணும், பயமா அவ்வளவு பயம் இருக்கும். அதே மாதிரி ஏசப்பாட்டையும் அப்படிதான். அப்பான்னா பயப்படாம சும்மா காலத்துக்கு மூஞ்சில் அடிக்கிற சொல்லிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டா மரியாதையை கீப் அப் பண்ணணும். அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைகிட்டையும் நம்ம ஏசப்பாட்ட நம்ம இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவன். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கட்டளையிடுவாரு. காக்குறாரு. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரு. அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, மீறுதலை மன்னிக்கிறாரு. ஆனாலும் பயப்படணும்னா நம்முடைய குற்றங்களை குற்றமற்றவனாக விட, குற்றத்தை அவரு அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்காத பாவம், மூடப்பட்ட பாவம் இருந்ததுன்னா அது அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா அதை அறிக்கையிட்டு விட்டு விடுறவனும், விட்டு விட்டாதான் அந்த இறக்கத்தை நம்ம பெற முடியும். அப்பாதான் அப்படின்னு சும்மா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், கனத்தை கொடுக்கணும். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு கேட்கிறாரு. கேட்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கிடணும். ஒரு சபையிலையும் சரி, வீட்லயும் சரி, தெருவுலையும் சரி, எங்க எப்படி நடக்கும்னு நம்ம தெரியும். அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி அதே நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைகள் இடத்துலயும் அக்கிரமத்தை 4 தலைமுறைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, கணக்கு கேட்பாராம். அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்ம தப்புச்சே பயப்படணும், ஆண்டவருடைய காரியத்துல நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப ஞானமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகிற்று என்று கண்டு விசனமாகிறாரு. என்ன அக்கிரமம் செய்யறாங்கப்பா செய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை சொல்லிட்டு சொல்றாரு, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குன்னு. அப்போ நான் அந்த வசனம் சொல்லுவேன். ஒரு நாள் கர்த்தர் சொன்னாரு, தாவீது ராஜா சாலமோன் ராஜாட்ட சொல்றாரு, 2 நாளாகமும் 9:28, 1 நாளாகமும் 9:28 எனக்கு தெரியல, அது இருக்கு. இருதயத்தின் நினைவுகளை அப்ப அறிகிறாரு. அதனால இருதயத்தின் தோற்றம் நினைவு எல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறாரு. தகப்பன் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கர்த்தர் நமக்கு சொல்லி தராரு. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, அப்போ அவர் பாக்குறாரு. கர்த்தரின் வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. பயம் இருக்கணும். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேங்காரு. அப்ப நம்ம ஆண்டோடைய வார்த்தையை குறித்த பயம் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வேர்ட் ஆஃப் காட், இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ள, அதாவது வானாதி லோகத்தின் மேன்மையை தாழ்த்தி குறைச்சி நம்மகிட்ட வந்து இருக்கிறாரு. அவருடைய மகிமையோட வந்து நம்மகிட்ட இருக்கவே முடியாது. அவர் அவ்வளவு பெரிய தேவன். ஆனா பாருங்க, இந்த ஏலியுடைய பிள்ளைகள் தேவாலயத்துல அக்கிரமம் செய்யறாங்க பாருங்க, பிள்ளைகள் தான். ஆனா ஏலியுடைய பிள்ளைகள் செஞ்ச அக்கிரமத்தை கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய பாவம், உன் அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது அது என்ன செய்யாவது, நிவர்த்தி ஆகாதுங்காரு. பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி அந்த பாவம் என்ன செய்யாது, நிவர்த்தி ஆகாதுங்க. அப்போ அந்த பயம் இருக்கணும் நமக்கு. அவங்க துணிகரமா செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு வேதத்துல. அங்க வர்ற பெண்களோட அவங்க பண்ணின சேட்டெல்லாம் அங்க போட்டிருக்கு. அப்போ ஏலியின் குடும்பத்துக்கு கர்த்தர் உணர்வடைந்து மனம் திரும்பி, அவங்க பாவம் செய்தோன்னு அக்கிரமம் பண்ணினோன்னு செய்ய மனம் திரும்பணும். அப்போ யோபு சொல்றாரு, அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறதுன்னு யோபு புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றேன். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறது. நம்ம அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் வெறுக்கிறாரு. ஆனா பாவியை நேசிக்கிறாருதான், கிருபையை பொழிகிறாருதான். ஆனா அதுக்குன்னு துணிகரமான பாவத்துக்கு ஒரு அடியேனே விலக்கிக்காரு. துணிகரமா பாவம் செய்யவே கூடாது. எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னா செய்வீங்களா?
செய்ய மாட்டீங்க தானே. அதே மாதிரி ஆண்டவருக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். அதனால அப்பேற்பட்ட பாவத்தை நம்ம துணிந்து செய்யக்கூடாது. அதான் அக்கிரமமா மாறிடும். அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். ஆண்டவர் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, என் அக்கிரமம் ரொம்ப பெருசுப்பா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை எனக்கு தயவாய் மன்னித்தருளுன்னு கேட்கிறாரு சங்கீதக்காரனாகிய தாவீது. அப்ப அருவருப்பானதுன்னு காணப்படுற அளவுக்கு நம்ம பார்வைக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யக்கூடாது? துணிஞ்சு நடக்க கூடாது. அதே மாதிரி சங்கீதம் 104:19, அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அப்படி அடுத்தது ஓசியா தீர்க்கதரிசி சொல்றான், உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தன் பாவங்களை உணரத்தக்க, உணர்வடையணும். செஞ்சிட்டோம், தவறிட்டோம், அதை உணர்வடைந்து மனம் திரும்பணும். செம்மையான கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அதுல இடறி விழுவார்களாம். அப்போ நம்ம இடறி விழுறோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு தெரியும், தெரியாத இடத்துல ராத்திரி வெளிச்சம் இல்லை, கல்லு தட்டி மேடு பள்ளம் தெரியலைன்னா நம்ம தவறி விழுந்துருவோம். ஆனா தெளிந்த பாதையில நம்ம போகும்போது விழவே கூடாது. நம்ம நடைகள் மேல நம்ம கவனமா இருக்கணும். நானா இப்போ வயசாயிட்டா கொஞ்சம் நடக்க முடியலையா, மெதுவா பார்த்து எந்த கல்லு பள்ளம் மேடு பகலதான் நடக்கும்போது ரொம்ப மெதுவா, விழுந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நடைய நட குறைஞ்சிட்டுன்னா மெதுவாயிட்டு வேகமா நடக்காம கொஞ்சம் நிதானமா மெதுவா நடக்கிறோம். அதே மாதிரி நிதானமா நடந்தா பத்திரமா நடக்கலாம். விழுந்துட்டோம்னா அடிபட்டுரும், இதாயிரும், பயமா இருக்கு. வண்டி ஓட்டணும், டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இனி நீங்க வண்டி ஓட்டக்கூடாது, விழுந்து அடிபட்டா அந்த எலும்பெல்லாம் உடைச்சி கம்பி கட்டி வச்சிருக்கோம், அது பாதிச்சிரும், அதனால நீங்க தயவுசெய்து வண்டி ஓட்டிடாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு சில எச்சரிப்பின் சத்தங்கள் வரும்போது அதை நம்ம என்ன செய்யணும்னா அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு செவி கொடுக்கணும். அவன் சொல்றான் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. பார்த்துருங்க, யாரா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க அப்படின்னு அதை நம்ம ஆலோசனையா எடுத்துக்கிடணும். ஆலோசனையை அசட்டை பண்ணி போகக்கூடாது. அடுத்தது பார்க்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனுடைய வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறதா. அப்போ நம்ம வாயில என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம். நம்ம வாயில கொடுமை இருக்கக்கூடாது, சபிப்பு இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய துன்மார்க்கனா நம்ம நீதிமான். அப்ப நீதிமானுடைய சந்ததி பேர் பெற்று விளங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வார்த்தையை கேட்கறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க? இவ நல்லவா அப்படின்னு. நல்லவன் ஒருவனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நல்லவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவனே வச்சிருக்கிறாரு, பொல்லாதவனே அறிகிறாரு. ஆனால் நாம என்ன செய்யணும்னா நம்முடைய நாவின் கீழ் என்ன இருக்கக்கூடாது? நன்மை இருக்கணும், அக்கிரமம் தீவினா காணப்படக்கூடாது. பொல்லாத மனுஷனுடைய உதடுகளின் கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கும். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது விரியன் பாம்பின் விஷம் பொல்லாத மனுஷனுடைய நாவுல உதடுகளுக்கு கீழே இருக்கு. அப்போ உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாத, கர்த்தர் கிருபையா இருக்கிற தேவன். சரியா? அப்ப நம்ம நாவு புண்களை ஆற்ற தேன் மாதிரி வார்த்தை வரணும். தேன் மருந்து தானே. அவள் உதடுகளின் கீழ் நாவின் கீழ் தேனும் பாலும் ஒழுகுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா தேனை மருந்த தடவி கொடுப்பாங்க. அப்போ நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தை அவங்க காயத்தை கட்டுற மாதிரி ஒரு தேனா இருக்கணும். தேன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது மணவாளியினுடைய வாயில. அப்போ நம்ம வாயில எப்படி இருக்கு? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வஞ்சகத்தை பேசவே கூடாது. சில நேர்ல பேசும்போது ரொம்ப தேனா பேசுவாங்க, ஆனா பின்னால பேசும்போது நம்மளை குறித்து கெடுதலை பேசுவாங்க. எனக்கு அப்படி வரவே வராது. நேர்லயே பேசுவேன், குத்திலே மூக்கலன்றேன். தப்பு தப்பா பேச மாட்டேன். அங்கிட்டு ஒரு பேச்சு இங்கிட்டு ஒரு பேச்சு, வஞ்சக பேச்சு நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஏன் இருக்கக்கூடாது தெரியுமா? கர்த்தர் கேட்டுட்டே இருக்காரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எந்த மனுஷனையும் ஏமாத்திடலாம், ஆனா கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தையே அறிகிறார. வாயை திறந்து பேசினாதான் தப்புன்னு இல்லை, இருதயத்துல நினைக்க கூட கூடாது. கர்த்தருடைய காரியத்துல நமக்கு ரொம்ப பயம் இருக்கணும். அதே மாதிரி பிரசங்கி 10:10 சொல்லியிருக்கு, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாம போய் வேலை செஞ்சான்னா ரொம்ப பலத்தை பிரயோகிக்க. அருவாளை வச்சு வெட்ட போங்க, உடமரத்தை வெட்டுங்க. அருவாளை வச்சு 4 வெட்டுல வெட்டி உள்ற மரம் 15 வெட்டு வெட்டினாலும் உழாது. ஏன் அப்படின்னா அந்த ஆயுதம் கூர்மையா இல்லை, மழுங்கலா இருக்குன்ட்டு. அப்போ அததான் அவரு சொல்றாரு, ஒரு காரியத்தை செவ்வையா செய்யறதுக்கு ஞானம் பிரதானம். அப்போ ரொம்ப பலனை உபயோகிக்காம இருக்கணும்னா நம்ம ஞானமா இருந்தாலே எளிதா செஞ்சிடலாம். ஞானமா செஞ்சிருந்தா அது எளிதா செஞ்சிடலாம்னு சொல்றதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள ஒரு காரியத்தை கண்டேன்,
அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. யார் இப்படி சொல்றாருன்னா சாலமன் ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பட்டணம் இருந்துச்சு, அதுல இருந்த குடிகள் கொஞ்சம் மனுஷங்க தான். ஒரு சின்ன பட்டணம், ஆனா அதுல இருந்த ஜனம் கொஞ்சம் ஜனம். அதுக்கு விரோதமா ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதுக்கு பெரிய கொத்தளங்களை கட்டி அதை அழிக்க வந்துட்டான். அதுல ஒரு ஏழை ஞானமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், ஏழை. அவன் அந்த பட்டணத்தை தன்னுடைய ஞானத்தினால தப்பு வச்சுட்டானான். ஆனா அவன் தப்பு வச்சான்னு அந்த ஜனங்கள் சொல்லாட்டாலும், அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும், அந்த ஏழைய ஒருவரும் நினைக்கலன்னாலும், அவன் வார்த்தை கேட்கப்படாமல் போனாலும், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம், ஞானம்தான் உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரும் மேற்கொள்ள முடியல. ஆனா ஏழை மனிதன், ஒரு வயசானவனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அவன் அந்த ஞானத்தினால அதை தப்பு வச்சான். நினைக்கப்படாம போனாலும் ஞானம் தான் முக்கியம். அப்போ ஒரு ஞானம், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஞானமானது ரொம்ப ஞானம் இல்லாம புத்திவிட்டத்தனமா வேலையை செய்யவே கூடாதுங்கிறதா இதுல உடைய முக்கியமான ஒரு கருத்து. ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள், அமெரிக்கைனா மெதுவான, அன்பான, சலசலப்பு இல்லாம, நிறைய தண்ணி வரும்போது சலசலப்பா வரும், மென்மையா தண்ணி வரும்போது சலசலப்பு இல்லாம அமர்ந்து ஓடும். அப்படிப்பட்ட வார்த்தைகளே கேட்கப்பட தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒரு மனுஷன் நிறைய நன்மையை கெடுத்துருவான், பிரசங்கில போட்டுருக்கு. அதே மாதிரி சொற்ப மதியினமும் அப்படித்தான் செய்யும். ஞானம் இல்லைன்னு சொன்னாலே மதியினம் தான் அங்க வேலை செய்யும். அப்போ மதியினம், சொற்ப மதியினம் செஞ்சிரும். ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய, பரிமள தைலக்காரனுடைய முழு பரிமள தைலத்தையும் என்ன செஞ்சிரும், நாரி கெட்டு போயிரும். செத்த எலி உள்ள விழுந்தா என்னத்துக்காகும்? அது இருக்கிற பொருளையும் நாசமாக்கிறோம். அப்படி மாதிரி நம்மகிட்ட செத்த கிரியைகள், பொல்லாத கிரியைகள், நாத்த எடுக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா முழு அண்டா பருப்பையும் அது நாசமாக்கிறோங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை முழுசும் நமக்கு எடுத்துரும். அப்படிப்பட்ட காரியத்துல நம்ம செயல்படக்கூடாதபடி இருக்கணும்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஞானமே பிரதானம்னா ஞானம் என்ன? ஞானம் இயேசுதான் ஞானம். அப்ப இயேசுவோட கூட நடக்கும் போதும், உட்காரும் போதும், நிற்கும் போதும், பேசும்போதும் இயேசுவை வச்சு நம்ம பேசணும்னா, அவரே சொல்லிட்டாரு, அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய காரியமா நம்ம செயல்பட்டா நம்மளை போல புத்திமான் வேற யாருமே கிடையாது. ஆனா நாம கர்த்தர் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சு வெற்றி பெற முடியாது. கர்த்தரோட கூட இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு காரியத்துல இயேசுவோடு வாழ்வதென்றால் ஆனந்தம் ஆனந்தம், இயேசுவோடு வாழ்வதென்றா ஆனந்தம் ஆனந்தம். ஆனந்தமே வாழ்க்கையில உண்மையாவே பார்க்க மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அது இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை தான். அதுதான் சந்தோஷம் தரும், அதுதான் நிறைவை தரும். நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. உலகத்துல எல்லாம் நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டா ஆனந்தம் நினைக்கீங்களா? இல்ல, ஒரு போதும் பணம் ஆனந்தத்தை தராது. அப்படின்னா பணக்காரங்க எல்லாம் ஆனந்தமா இருக்கணுமே. பணக்காரங்களே சமாதானம் இல்லாம இருக்காங்களே, சந்தோஷம் இல்லாம இருக்காங்களே. அப்ப நம்ம ஆனந்தமா இருக்கணும்னா இயேசுவோடு நம்ம எப்பொழுதும், அதாவது அவர் வழி நடத்துறதுல நம்ம நிறைவா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது. அது கர்த்தருடைய குணத்துல ஒரு விசேஷித்த குணம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துற காரியத்துல முறுமுறுக்காம, கோபப்படாம, பொறுமையா, நிதானமா செயல்பட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, ஞானமாகி உம்மோடு சேர்ந்து நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. 1000 மடங்காய் பெருக பண்ணும், கோடா கோடியாய் பெருக பண்ணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.